நெல்லையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. யாருமே இப்போ வர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. வருகிற 18ஆம் தேதி கடைசி தேதின்னு அறிவிச்சிருக்காங்க. எனக்கு பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணில் என்னுடைய ஆதரையும் இணைச்சிருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆதர் செயலிழந்துட்டு அப்படின்னா நான் 2002 நான் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த முறை தான் என்னுடைய வாக்கு இறந்தவர் பட்டியலில் இருக்குது. வரைவு வாக்காளர் பட்டியலில் என்னுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து கலெக்டர்கிட்ட நான் முறையிட்டிருக்கேன். ஆனால் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இது பீகாரில் தமிழ்நாடுங்கிறத இந்திய தேர்தல் அதிகாரி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாமானிய மக்களை எனக்கே இந்த நிலைமைனா எழுத படிக்க தெரியாத ஒரு கிராமத்து மக்கள் எத்தனையோ நபர்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்களேங்கிற ஒரு ஐயம் என்னுடைய ஆள் மனதில் எழுது. இதை எப்படியாச்சும் இந்த ஒவ்வொரு மக்களும் அவங்கவுங்க பிஎல்ஓட்ட போய் தன்னுடைய வாக்கு இருக்கா இல்லையா உறுதிப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லையில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் கானார்பட்டியை சேர்ந்த ஜோசப் என்பவர் இறந்ததாக கூறி உயிரோடு இருப்பவரின் பெயர் என்பது அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு இறந்தவர் பட்டியலில் அவரது பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.